ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா 2.9 கிலோமீட்டர் நிமிஷம் 30 செகண்ட் ஆயிடுச்சு. ஆவரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓடுறதுனால சரி 6லயே வந்து கொஞ்ச நாளைக்கு ஓடுவோம். அதுக்கப்புறம் வந்து பேஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ரொம்ப வர்த்திக்க முடியாது. இந்த மாதிரி 9 வருஷம் ஓடாது. ரொம்ப ஸ்ட்ரகிளாகவும் இருக்கு. ப்ளஸ் வந்து நாளைக்கு மண்டே நினைச்சாலே ஒரு மைண்ட் செட் எடுத்துக்கோங்க. ஐயோட வீக்கெண்ட் சீக்கிரம் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. காலையில எழுந்திரிச்சு நாளைக்கு ஒரு நேரத்துல ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எப்பவுமே நைட் டைம் எங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் டயர்டா இருக்கும் அப்படின்னாலும் நீட்டா படுத்துங்க. காலையில வந்து ஒரு டேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ராக் ஆகி ஒரு மாதிரி சோர்வாயிருது. சீக்கிரமாக வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து சோர்வாகிறதுனால ஒர்க் வந்து அந்த மாதிரி இருக்கா. அதனாலேயே நான் வந்து காலையில இருந்து ஓடுறத வந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமே வந்து சரி நம்ம பழக்கணும், பாடி அடாப்ட் பண்ண வச்சாதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் ட்ரை பண்ணுவோம். நாளையில இருந்து காலையில எப்படியாவது எந்திரிச்சு ஓடி பார்ப்போம். நான் ஒரு ரவுண்ட் வந்து இப்ப புஷ் பண்ணி ஓடி இருக்கலாம். நான் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப வருத்த முடியாதுங்கிறதுனால ஒரு ரவுண்ட நிறுத்திட்டேன். அடுத்த ரவுண்ட் ஒரு நவர் தான் மைண்ட் செட் இருந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் சுத்தி சுத்தி வந்து நிலைமைக்கு வந்து நேரம் வந்து சரிதான் அப்படின்றதுனால எப்படி போதோ அது பாட்டுக்கு போட்டோம். காத்திருக்கிற திசையை நோக்கி நம்மளும் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. நாளைக்கு சந்திக்கலாம். டாடா பை.